Taste the Daily. கோவை சூலூர் பகுதியில் புதிதாக திறக்கப்பட்ட அரசு மதுக்கடையை அகற்ற வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியரிடம் அதிமுக சூலூர் சட்டமன்ற உறுப்பினர் கந்தசாமி கோரிக்கை மனு அளித்துள்ளார். சோமனூர் பகுதியில் ஏற்கனவே 2 அரசு டாஸ்மாக் கடைகள் செயல்பட்டு வரும் நிலையில் மக்களின் எதிர்ப்புகளை மீறி அப்பகுதியில் மேலும் ஒரு டாஸ்மாக் கடை திறக்கப்பட்டுள்ளது. மக்கள் நடமாட்டம் அதிகமுள்ள இந்த பகுதியில் திறக்கப்பட்டிருக்கும் டாஸ்மாக் கடையை அகற்றக் கோரி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டும் நடவடிக்கை எடுக்காததால் ஆட்சியரிடம் புகார் மனு அளிக்கப்பட்டது. மதுக்கடைகளை மூடுவதாக கூறி ஆட்சிக்கு வந்த திமுக மதுக்கடைகளை நாளுக்கு நாள் திறந்து வருவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. மேட்டூர் அணையின் உபரி நீர் தேங்கியிருக்கும் பகுதியில் நாட்டு வெடிகுண்டுகளை வீசி மீன்பிடிப்பதால் அணைக்கு பாதிப்பு ஏற்படும் அபாயம் எழுந்துள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த பருவமழையால் மேட்டூர் அணை நிரம்பியதால் 16 கண் மதகுகள் உபரி நீர் கால்வாய் வழியாக தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வந்தது. நீர்வரத்து குறைந்ததால் உபரி நீர் நிறுத்தப்பட்டது. இதனால் தங்கமாபுரிப்பட்டினம், சின்னக்காவூர், சேலம் கேம்ப் பகுதிகளில் தண்ணீர் தேங்கி நிற்கிறது. அதில் சிலர் நாட்டு வெடிகுண்டுகளை வீசி மீன்களை பிடித்து வருகின்றனர். விடியா அரசின் அதிகாரிகள் மற்றும் காவல்துறையின் அலட்சியமே இதற்கு காரணம் என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். உபரி நீர் தேங்கியிருக்கின்ற தண்ணீரில் மீன்கள் அதிகமாக இருக்கிறது. இது சமூக விரோதிகள் நாட்டு வெடிகுண்டை வீசி பெரிய மீன்களை பிடித்து கொண்டு சிறிய மீன்களை விட்டு விடுகிறார்கள். இதனால் மீன் வளம் பாதிக்கிறது, அணையும் பாதிக்கிறது. அதனால் நாட்டு வெடிகுண்டு வீசுபவர்களை கண்டறிந்து கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதிகாரிகளை கேட்டுக்கொள்கிறோம். செங்கல்பட்டு மாவட்டம் சூனாம்பேடு அருகே திறக்கப்படாமல் கிடப்பில் போடப்பட்டுள்ள அரசு கட்டிடங்கள் மது அருந்துபவர்களின் கூடாரமாக மாறியுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஈசூர் கிராமத்தில் புதிய நியாய விலை கட்டிடம், நூலகம், பஞ்சாயத்து அலுவலகம் உள்ளிட்ட கட்டிடங்கள் கட்டி முடிக்கப்பட்டு திறக்கப்படாமல் கிடப்பில் போடப்பட்டுள்ளது. தற்போது இக்கட்டிடங்கள் மது அருந்துபவர்களின் கூடாரமாக மாறியுள்ளதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். விடியா ஸ்டாலின் அரசு அதிகாரிகளின் அலட்சியத்தால் மக்கள் வரிப்பணம் வீணாவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சேலம் மாவட்டம் சங்ககிரியில் வருவாய்த்துறையினரை தாக்கியவர்களை கைது செய்ய வலியுறுத்தி தமிழ்நாடு வருவாய்த்துறை சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தேவூரில் கனிம வளங்களை வெட்டி எடுத்து கடத்துவதாக வந்த தகவலை அடுத்து அங்கு சென்ற வருவாய் ஆய்வாளர் மற்றும் கிராம நிர்வாக அலுவலரை அங்கிருந்தவர்கள் தாக்கியுள்ளனர். இதேபோன்று எடப்பாடியில் பணியின் போது வட்டாட்சியரை தரக்குறைவாக பேசியது தொடர்பாக புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என தெரிகிறது. இதையடுத்து ஏவல் துறையை கண்டித்து வருவாய் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விடியா ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் அரசு அதிகாரிகளுக்கே பாதுகாப்பு இல்லாத நிலை உள்ளதாக குற்றம் சாட்டப்படுகிறது. வருவாய்த்துறை அலுவலகம் மீது 2 இடங்களில் பல்வேறு தாக்குதல் நடந்திருக்கின்றது. அதன் தொடர்பாக இன்று கோட்டாளவிலே இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை வருவாய்த்துறை சங்க கூட்டமைப்பின் சார்பாக நடத்தியிருக்கின்றோம். இது வருவாய்த்துறை அளவு பெரிய அச்சுணர்வை ஏற்படுத்தியிருக்கின்றோம். காவல்துறை என்பது பொதுமக்களின் நண்பன் என்று. இப்ப காவல்துறையில சென்று ஒரு காவல்துறை அலுவலகத்தில் இருக்கின்ற பணி செய்கின்ற ஒரு காவலரை சகட்டு மேனிக்கு தகாத வார்த்தையை பேசிவிட்டா காவல்துறை விட்டுவிடுமா என்ற கேள்வி நம்ம எழுந்திருக்கின்றோம். எனவே காவல்துறை, தமிழக அரசும் உடனடியாக அந்த 2 நபரும் கைது செய்து தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து இன்று இந்த கோரிக்கை மூலக ஆர்ப்பாட்டத்தை சங்ககிரியில் நடத்தியிருக்கின்றோம். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே சிமெண்ட் நடைபாதை அமைக்கப்பட்டு 10 நாட்களிலேயே உடைந்து சேதமடைந்துள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நிலக்கோட்டை ஊராட்சிக்குட்பட்ட கோயினாக்குன்னு பகுதியில் புதிதாக சிமெண்ட் நடைபாதை அமைக்கப்பட்டது. ஊராட்சி மூலம் டெண்டர் விடப்பட்டு அமைக்கப்பட்ட நடைபாதை 10 நாட்களிலேயே முற்றிலும் சேதமடைந்துள்ளது. திறனற்ற ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் ஊராட்சி நிர்வாகம் கமிஷன் வாங்கிக் கொண்டு தரமற்ற சாலைகள் அமைப்பதை கண்டு கொள்ளாததால் மக்களின் வரிப்பணம் வீணாகி வருவதாக குற்றம் சாட்டப்படுகிறது.